தமிழ்நாட்டில் மிக அதிகமாக சாதிய பிரச்சனைகள் தலைத்தோங்கி கிடக்கிறது. எல்லாவற்றையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஊழல் ஸ்ரீமதி குற்றச்சாட்டுகள் பெருகி வருகிறது. ஸ்ரீமதி பிரச்சனையும் ஒரு சாதி பிரச்சனை தான் தோழர். இல்ல அது நிச்சயமாக நீங்க சொல்வதில் மாற்று கருத்து இல்லை. ம். ஸ்ரீமதியை ஒரு சாதியாக ஒரு சாதிக்காரர்கள் நினைத்திருப்பார்களே ஆனால் அந்த சாதிக்காரர்களும் ஸ்ரீமதிக்காக குரல் கொடுத்திருப்பார்கள். அந்த சாதியை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியிலேயே வகித்தவர்கள். அந்த சமூகத்தினுடைய மாபெரும் தலைவர் பெருமக்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத பெரும் தலைவர் பசுமன் பெருமகனாருடைய அந்த பிறந்த நாளை அல்லது இறந்த நாளை கொண்டாடுகிற அந்த சாதிய தலைவர்கள் ஏன் ஸ்ரீமதிக்காக குரல் கொடுக்க மறுத்தார்கள், ஏன் தயங்கினார்கள், எதற்காக பயந்தார்கள் என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த சமூகத்தை ஒருவேளை ஸ்ரீமதியை சாதியாக பார்க்காமல் இருந்திருந்தால் ஒரு இனமாக பார்த்திருப்பார்களே ஆனால் இன ரீதியாக இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் நான் தான் தமிழர்களுக்கான வழிகாட்டி என்று வாய்கிலியே பேசுகிற சீமான் போன்ற தற்குறிகள் எல்லாம் தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தை பற்றி பேச மறுத்ததும், தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தை கொச்சைப்படுத்திய கஞ்சா சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக சீமான் களமிறங்கியதும், அதற்கு பிறகு அந்த கட்சியினுடைய ஒரு சில நிர்வாகிகள் சவுக்கு சங்கரை ஆதரித்து இடைவெளி தளத்தில் பேசியதையும் நாம் பார்த்தோமே ஆனால் ஸ்ரீமதி சிங்கள தேசிய பேரினவாதத்தில் பிறந்த குழந்தையா என்கிற கேள்வியை நாம் எழுப்ப விரும்புகிறோம். அதோடு மட்டுமல்ல, இங்கே இருக்கிற தமிழ் தேசிய அமைப்புகள், குறிப்பாக தமிழ் தேச பொது உடைமை கட்சி, தமிழ் தேசிய இயக்கமாக இருக்கக்கூடிய மே 17 இயக்கம், திராவிடர் கழகம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அது மட்டுமல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி, திராவிட இயக்க பேரவை என்றெல்லாம் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் எழுப்புகிறோம் என்று பீத்திக் கொள்ளுகிற அல்லது மக்களிடத்திலே நடித்துக் கொண்டிருக்கிற இது போன்ற இயக்கங்கள் எல்லாம் ஸ்ரீமதியை பற்றி ஏன் பேச வாய் மறுத்தார்கள் என்பது இன்றளவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக இவர்களுடைய மறுப்பை நாம் உற்று நோக்குவோமே ஆனால் ஸ்ரீமதி நிச்சயமாக ஸ்ரீலங்கா பேரினவாதத்தின் குழந்தையாக இருக்குமோ என்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது. ஆக ஸ்ரீமதியினுடைய சமூகத்தை சார்ந்த தலைவர்களும் பேச மறுத்தார்கள். அது தமிழ் குழந்தை என்றால் தமிழ் தேசியவாதிகளும் பேச மறுத்தார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவனை தாண்டி வேறு எவரும் பேசியதாக எமக்கு நினைவில் பேச மறுத்தார்கள். ஆனால் இன்றளவும் அந்த களத்திலே உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கொலையை இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி ஒரு சூழலில்தான் பல்வேறு வேலைகளுக்கிடையிலும், அதோடு மட்டுமல்ல, நேரலையில் சொல்லுகிறேன் என்று யாரும் பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. திரைப்படம் எடுப்பதற்கான காலச்சூழல் கசிந்திருப்பதால் அந்த வேலைகளில் தீவிரமாக களப்பணியாற்றி கொண்டிருக்கிறேன். பொருளாதாரம் நம்மிடமும் இருந்தால்தான் இது போன்ற ஆணவ படுகொலைகள் அல்லது கற்பழிப்பு படுகொலைகளை நாம் வாய் திறந்து பேசுவதற்கான சூழலை ஆளும் அதிகார வர்க்கங்கள் ஏறெடுத்து பார்க்கும். இந்த கொலையில் தோழர் வடிவேல் குறிப்பிட்டதை போல சாதி மட்டுமல்ல, பொருளாதாரமும் திணிக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரம் திணிக்கப்பட்டிருக்கிறது, சாதியம் திணிக்கப்பட்டிருக்கிறது, அரசியல் கட்சிகள் திணிக்கப்பட்டிருக்கிறது, அதிகார மையம் குவிக்கப்பட்டிருக்கிறது, அமைப்புகள்
குறிப்பாக அந்த தனியார் பள்ளி கூட்டமைப்பு என்ற ஒரு வெற்று சங்கங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு கப்பங்களை கட்டுகிற வேலையை தொடர்ந்து செய்து வருகிறது இந்த தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு. ஆகையால் எந்த இடத்திலும் அவர்கள் அதை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அரசோடு பின்னி பிணைந்துதான் இருப்பார்கள். காரணம், இருவருக்குள்ளும் குறிப்பாக ஆளும் அதிகார வர்க்கத்திற்கும் இது போன்ற சங்கங்களுக்கும் ஒரு பிணைப்பு இருக்கிறது. அந்த பிணைப்பு ஊழல் மலிந்த பிணைப்பாக இருப்பதால் அன்றாடங்காட்சி மக்களினுடைய அவலக்குரல் ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு கேட்காது. நாமும் அந்த பொருளாதாரத்தை ஈட்டி வைத்து நாமும் ஒரு குரல் எழுப்புவோமே ஆனால் அன்றைக்கு இது பேசுபடும் பொருளாக மாறும். இன்றைக்கு தமிழ் திரையுலகில் எத்தனை பேர் ஸ்ரீமதியை பற்றி பேசியிருக்கிறார்கள்? யார் பேசியிருப்பார்கள்? மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் தங்கை ஸ்ரீமதியினுடைய பிறந்த ஊருக்கு அருகேயிலே மிகப்பெரிய மாநாட்டை கூட்டினார். வாழ்த்துக்கிறோம். நீட்டிற்காக தற்கொலை செய்து கொண்ட அனிதாவை பற்றி பேசுகிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் விஜய் அவர்கள் தங்கை ஸ்ரீமதியை பற்றி பேசியிருக்க வேண்டும். அதுவும் குழந்தைதானே, அதுவும் பள்ளிக்கூடத்தில் மிக கேவலமாக கொலை செய்யப்பட்ட ஒரு குழந்தைதானே. தற்கொலை செய்து கொண்ட அனிதாவிற்கு குரல் எழுப்புகிற இது போன்ற அரசியல் தொடக்கவாதிகள் ஸ்ரீமதியை பற்றியும் பேசியிருக்க வேண்டும். அப்ப அந்த மரணத்தை இவர்கள் மறக்கடிப்பதிலே கவனமாக இருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் நமக்கு வலுவாக இருக்கிறது. பேசிய தலைவர்கள் பார்வையாளர்களாக மாறியிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது? இந்த வழக்கை பற்றி அடிக்கடி என்னிடத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்னிடத்திலும் அகமது சாஹிப் அவர்களிடத்திலும் பலமுறை கேட்டு தெரிந்து கொண்டு இருக்கிறார். மரியாதைக்குரிய தோழர் வழக்கறிஞர் பாப்பா மோகனிடத்திலே அவர் தொடர்பு கொண்டு 15 நாட்களுக்கு ஒரு முறை பேசுகிறார். இது நமக்கு கிடைத்த செய்தியாக இருக்கிறது. இப்பொழுது அது பார்வையாக மட்டுமே பார்க்கப்படுகிறதே ஒழிய பேசும் பொருளாக இல்லாமல் போனதற்கு காரணம் இந்த அரசியல் கூட்டங்கள் தான். ஆனாலும் இவ்வளவு பெரிய நெருக்கடிகளுக்குள்ளும் வடிவேலு அனுரா போன்ற தோழர்கள் எல்லாம், ஏன் குறிப்பாக ஹரிஹரன் போன்ற மூத்தவர்கள் எல்லாம் இந்த வழக்கை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது உயிர்ப்போடுதான் இன்னும் இருக்கிறது, வீரியமாகத்தான் இருக்கிறது. ஆகையால் இந்த வழக்கு சட்டம் பார்த்து கொள்ளும் என்று நாம் கவனமின்மையால் இருக்க முடியாது. இவர்கள் சட்டத்தையே விலைக்கு வாங்கக்கூடிய வல்லாதிக்கவாதிகளாக இருக்கிறார்கள். கோடிகளை கொட்டி நீதிபதிகளையே விலைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பெற்றவர்கள். உடனே சிபிசிஐடி நீதிபதிகளை பற்றி முகில் பேசி விட்டார், இன்னொரு சம்மனை அவருக்கு கொடுத்து விடலாம், இன்னொரு வழக்கை பதிவு செய்து விடலாம் என்று காதுகளில் இருக்கிற குருமிகளை கூட எடுத்து விட்டு உன்னிப்பாக கவனிக்கும். அதுக்கெல்லாம் பயந்தவர்கள் அல்ல. 4 பிரிவின் கீழ் பள்ளிக்கூட கலவர வழக்கிலே எமக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. எதிர்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். ஆனால் முகில் என்கிறவருக்கு நீங்கள் சம்மன் அனுப்பினீர்கள், 4 பிரிவின் கீழ் வழக்கு தொடுத்தீர்கள். அந்த வழக்கிலே பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேசியிருக்கிறதாக ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். நீதியரசர்களை கேவலமாக பேசியிருக்கிறார் முகில் என்று இன்னொரு வழக்கையும் பதிவு செய்து 4 பிரிவின்களே அந்த வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். அந்த சிபிசிஐடிக்கு மரியாதையாக பேச வேண்டும் என்றுதான் கருதுகிறேன். நான் உங்களுடைய செயற்பாடு என்னை கேவலமாக திட்ட வைக்கிறது என்றுதான் நான் கருது. மானங்கட்ட சிபிசிஐடி, துப்புக்கட்ட சிபிசிஐடி, ஓசித்தோ சோறு திங்கிற சிபிசிஐடி, கார்த்தி பிள்ளை என்ற ஒரு அயோக்கியன் மிக கடுமையாக கொடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறான்.
ஏன் அவர்கள் மீது இந்த சிபிசிஐடி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும், போக்சோ சட்டத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும்? சட்டம் அவர்களுக்கு என்ன வளைந்து கொடுக்காமல் இருக்கிறதா? எளியவர்களுக்கு சட்டம் வளையாது, வலியவர்களுக்கு சட்டம் வளைந்து கொடுக்கிறதா? வழக்குகளை சந்திப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன். ஏதோ பயந்து ஓடி ஒளிந்து விட்டு ஸ்ரீமதியை பற்றி பேசாமல் இருக்கிறாரோ என்று யாரும் கருதிவிடக் கூடாது. முன்பை விட 1000 மடங்கு மனக்குமுறல்களோடு தான் இந்த நேரலையில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆக சவுக்கு சங்கர் போன்ற, கஞ்சா சங்கர் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த சிபிசிஐடி இதுவரை கைது செய்வதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காத இந்த சிபிசிஐடி யாருக்காக வேலை செய்கிறது என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன்.